மகன் அப்துல்லா பின் உமர் ரதியல்லாஹு அவர்களை அழைத்து பேசுகிற வார்த்தையெல்லாம் பாருங்க, மௌத்தாக போறோம், இவ்வளவு சீக்கிரத்துல மௌத்தாகிறேன், இப்படி வார்த்தையெல்லாம் வரல, நான் போயிட்டோம்னா என்னுடைய வழியெல்லாம் எப்படி இருக்கும், வேதனை எப்படி இருக்கும், என் குடும்பத்தை யார் காப்பாத்தா, இதை பத்தி எந்த சிந்தனையும் கிடையாது. உமர் ரதியல்லாஹு அவர்கள் தன் மகனை அப்துல்லா பின் உமர் ரதியல்லாஹு அவர்களை அழைத்து சொல்லுகிறார்கள், அப்துல்லாவே எனக்கு எவ்வளவு கடன் இருக்கிறது என்று பாருங்க. உடனே பாருங்க எவ்வளவு கடன். அவர் கணக்கிட்டு சொல்லுகிறார், 86,000 திர்ஹம் இருக்குது உங்களுக்கான கடன். சரி, என்னுடைய கடனை உமர் ரதியல்லாஹு அவர்கள் வாழுகின்ற தருணத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்றாலும் அரசு கசானாலிருந்து 10 பைசா எடுக்கல. ஆனால் எடுப்பதற்கு அனுமதி இருந்தாலும் அதை கடைசி கால வரைக்கும் தொடல. உமர் ரதியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், என் சொத்தில் இருந்து இந்த 86,000 திர்ஹத்தை நீ கடனை அடைத்து விடு. ஒருவேளை அடைக்க முடியாத சூழ்நிலை வந்தால் அதி பின் காப் இப்னு அதி என்று அழைக்கப்படுகிற என் குடும்பத்தார்கள், என்னுடைய இரத்த பந்த உறவுகள், அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் கேளுங்க கடனா. அவர்கள்ட்ட இல்ல இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னா குறைஷி கோத்திரம், என் கோத்திரத்தவர்கள், அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் கடனா கேளுங்க. எக்காரணத்தை கொண்டு இந்த முஸ்லிம் தோழர்கள்ட்ட கேட்டுறாதீங்க.